ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு ஸ்ரீ வாசவி ஜெயந்தி, கன்னிகா பரமேஸ்வரி தேவியினுடைய பிறந்த நாள். இன்றைய நல்ல நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் சுபமாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தை சொல்லி இந்த ராசி பலனை தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா கேத்துவோட சஞ்சாரம் செய்கிறார். 4 குடைய சந்திரன் 5ஆம் இடத்துல இருப்பதனால் இன்றைய நாளில் பூமி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வீடு வாங்குறது, விற்கிறது, இல்லை ஒரு போய் பார்க்கறது, வீடெல்லாம் வாங்கறதுக்கான டிஸ்கஷன் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு, குறிப்பா அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் பொருந்திய நாளாகவும் அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போற பெண்மணியாக இருக்கட்டும், வியாபாரம் செய்பவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பண வரவு நிச்சயம் உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. குடும்பத்தோட இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஆன்மீக பிரயாணம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை சந்திப்பது உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு ஒரு நெகிழ்வான நாளாக அமைகிறது. ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் வாசவி ஜெயந்தி வேற. ஸோ கன்னிகா பரமேஸ்வரியை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டால் மன பயம் அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஒரு கிளேசம் விலகும். மிதுன ராசி அன்பர்கள், ராசிநாதன் புதன் லாபத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம், வஸ்திரதானம், இது போல ஏதாவது ஒரு சேரிட்டி சர்வீஸ் இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. இன்றைய நாளில் நீங்க ஒரு பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவோட சேர்ந்து சிம்மத்துல இருக்காரு. கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு சில நேரங்கள்ல நம்ம ஒரு படப்படன்னு பேசுவோம், இல்லைன்னா யாரையாவது தேவையில்லாம திட்டிடுவோம். அந்த மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல குடும்பத்துல சண்டையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டே வேற இன்னைக்கு, அதனால சண்டை இல்லாம பாத்துக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேத்துவோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில வாக்குவாதங்களும், இல்லை நீங்க எங்கேயாவது மார்க்கெட் போறீங்க, எங்கேயாவது வெளியில போறீங்கனாலும் யாராவது வம்புக்குனே இன்னைக்கு சண்டைக்கு வருவாங்க. விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகள், இதில் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் பொழுது புதிய முயற்சிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரலாம். ஒரு கிச்சன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது கையை சுட்டுக்கிறதோ, அல்லது காய் கட் பண்ணும்போது கையை நறுக்கிக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள் இந்த கன்னிராசினியர்களுக்கு கொஞ்சம் பெண்கள், அதுவும் ஒரு அடுப்புல வேலை செய்யறவங்க கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி வேற. இல்லை உடல் உஷ்ணத்தினால் நமக்கு அதுவும் வெயில் ஜாஸ்தி இருக்கு. அதனால கன்னிராசி நேயர்களுக்கு டேக்லைன் என்னன்னா, நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க, இளநீர் குடிங்க, உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. இன்னைக்கு வெயில்ல வெளியில சுத்துறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால சில நன்மைகள்லாம் நடக்கும். என்னைக்கோ நம்ம பணம் கேட்டிருப்போம், ஸோ இன்னைக்கு அதை கொண்டாந்து தருவாங்க. நம்ம ஏன் வேண்டாம்னு சொன்னோம், வாங்கி வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் நிறைய இருக்கும். இன்னைக்கு யாராவது ஹெல்ப்புக்கு உங்க வண்டி தாங்க அப்படின்னு கேட்டு உங்களையே டிரைவராக கூட கேட்பாங்க. அதனால இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கான உதவியை வாகனத்திற்கையும் கொடுத்து நீங்க அதையே ஓட்டுநராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசுல நம்ம கொஞ்சம் திட்டுவோம், பெட்ரோல் விற்கிற வேலையில பாரு ஓசியிலேயே வேலையை வாங்கிக்கிறாங்கன்னு. பட் என்ன பண்றது, இன்றைய கால சூழ்நிலையில நமக்கு உறவினர்கள் நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது நண்பர்கள் நிச்சயமாக தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள், ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ நமக்கு போகும். ஸோ கொஞ்சம் அவங்க உடல்ல கவனமா இருங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனைவியோடையும் நிறைய சண்டை வரும், கணவரோடையும் நிறைய சண்டை வரும்.
குறிப்பா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளில் மற்றவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம செலவும் செய்வோம். அதனால மாச கடைசி அப்படிங்கும் போதே நமக்கு அந்த டென்ஷன் மவுண்ட் அப் ஆகும். விருச்சிக ராசி நேயர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பாரு. சந்திரன் வேற நமக்கு பாக்கியத்துல தான் இருக்காரு, கேது பகவானோட இருக்காரு. இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஸ்ரீ வாசவி ஜெயந்தியான இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானமும் செஞ்சீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விட்டு போன சில உறவுகள் மீண்டும் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. என்ன பண்றது இல்லையா, கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும். இன்னைக்கு காலையில ஒரு நல்ல பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது அரிசி கொடுக்கறது இல்லை தவிடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி பசுமாடுகளுக்கு இன்று அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க விநாயகர் ஆலயத்துல பால் அபிஷேகம் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துல கேதுவோட வேற இருக்காரு. ஸோ மன சஞ்சலம் நிறைய இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு எங்கேயாவது ஒரு சும்மா காற்று வாங்க போனேன்னு வெளியில போங்க, மனசு ரொம்ப லேசா இருக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு உங்க பிள்ளைகளோட சில சண்டைகள் எல்லாம் இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறாங்களா, நம்மளே தேவையில்லாம வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதனும் சூரியனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு சண்டை வரும்னு நினைக்கிறீங்க? வீட்டுல எந்த வண்டி வாங்கலாம், இருக்கிற வண்டியை விற்கலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன விஷயத்திற்கு நம்ம பேச போய் அது பெரிய சண்டையில போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு 7.5 சனி வேற நடக்குது, என்னத்துக்கு யாரோ ஏதோ வண்டியை வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அதுல இன்வால்வ் ஆகாம இருங்க. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணி லஞ்ச் போறதா டின்னர் போறதா அப்படிங்கிற ஒரு குதூகலத்தோட இருப்போம். ஆனா எல்லாம் நம்ம கிளம்பும் போது இந்த கால்வலி கைவலி எல்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணும். ஸோ 60க்கு மேலே இருந்தீங்கன்னா மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. 60க்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனிக்கு இன்னைக்கு அனுமாரை பார்த்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு கிளம்புங்க. ஒரு சிலருக்குலாம் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு ஷார்ட் 1 டே ட்ரிப் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால இன்றைய நாளில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஹாப்பியாக இருங்க. என்ன நேர்களே, இன்றைய 12 ராசிக்கும் உண்டான பலன் பரிகாரத்தை எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வாசவி ஜெயந்தி, அதனால நீங்க வந்து கன்னிகா பரமேஸ்வரியை வணங்குறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பொதுவா வந்து சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு மனக்லேசம் வரத்தான் செய்யும். ஸோ 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேத்து இருக்கு. இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் மறக்காம அரிசி தானம் பண்ணுங்க, அதுவே சூப்பரான பரிகாரம் தான். ஒரு பிள்ளையார் கோயில்ல போய் கொடுத்துட்டீங்கன்னா கேத்துவுக்கு அது பரிகாரம் ஆயிடுது. கோதுமை இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமையும் பசுமாட்டுக்கு எல்லாம் அதை வந்து நீங்க கொடுக்கலாம். பசுமாடு இல்லை எனக்கு கோதுமை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னா புறாக்களுக்கு கோதுமை வந்து இறைச்சி விட்டாலும் போதும். சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு ஆயிடும். என்ன நேர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.